ஹாய் வணக்கம். இது வந்து பிரேக் சம்மந்தப்பட்ட ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோவில் வந்து கார் பிரேக் ஃபெயிலியரை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சின்ன சவுண்டுகள்னால வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கில் கம்ப்ளைண்ட் எப்படின்னா வருது அப்படின்றத பற்றி நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க நிறையா வழிகள் இருக்குது. வீடியோ வந்து நான் ரொம்ப முக்கியமானதாக வந்து நினச்சி நான் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொந்தக்காரங்க யாராவது கார் வச்சிருந்தா கூட இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். நான் நிறையா வீடியோ பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்போ காரில் வந்து ஒர்க் பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்பவும் மோசமான நிலைமையில தான் இந்த ஒர்க் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 99% பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பைபாஸில் வேறு எங்கேயா போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பெரிய விபத்து வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு காரணமாகும். இந்த வீடியோ கிளிப்பு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரொம்ப மோசமான மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இது வந்து தெரியாமல் இருந்திருக்கு. இந்த மாதிரி வந்து வேறு யார் காலையும் ஏற்படக்கூடாது, இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நான் ஃபுல் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இது வந்து டாடா டியாகோ வண்டி. இதில் தான் அந்த பிரச்சனையாகும். வீல் சுற்றும் போது வந்து கரன்னு சவுண்டு வருது ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லியிருந்தாங்க. அதனால் வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்து பார்க்குறோம். இது சுற்றும் போதே உங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு வந்து வீல் நாய்ஸ்னால் நார்மல் நாய்ஸ் கிடையாது, அவ்வளோ மோசமானது. இது வந்து வண்டிக்குள்ளே ஓட்டும் போது வந்து நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா பிரேக்கு, இது வந்து பிரேக் பிஸ்டன். அந்த பிஸ்டனேவும் கிட்டத்தட்ட வந்து உருவி வெளியே வர அளவுக்கு உங்களுக்கு பிரேக் பேடு தேஞ்சு அதுக்கடுத்து ரோட்டரும் தேஞ்சிச்சு. அதோட கணம் பார்த்தீங்களா, வெளியே இருக்கிற கணத்துக்கு உள்ளே இருக்கிற கணத்துக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கடுத்து நம்ம ரொம்ப தேஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஓட்டியிருந்தாலும் அந்த ஹோல்ஸு ஃபுல்லாக தேஞ்சு அதுக்கடுத்து ஸ்டெப்பு விழுந்துடும். ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது பிரேக் பேடு உள்ளே சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கம்பல்சரி வந்து பிரேக் இது வந்து லெஃப்ட் சைடு அப்படியே ஜாம் ஆயிரும். இந்த மெட்டல் தான் ஃபுல்லாக ஆஸ்பெட்டாஸ் தான் வரும், எல்லாமே தேஞ்சு இரும்பு பிடிச்சிருச்சு. அந்த கோரிங் நடுவில் வந்து இந்த பேடு வந்து சிக்கனுச்சுன்னா நாங்கள் சடனாக போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் டக்குன்னு பிரேக் பிடிச்சி அப்படியே ஜாம் ஆகி நின்று அப்படியே வண்டி வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்கிட்டாகி கவுந்துடும். இது வந்து உங்களுக்கு பிரேக் பேடில் வந்து உங்களுக்கு அவேர்னஸுக்காண்டி உங்களுக்கு இந்த வார்னிங் பண்ணுறதுக்காண்டி ஒரு தகுடு கொடுத்துருப்பாங்க. தகுடும் தேஞ்சு அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபுல் வந்து டோட்டலாக வந்து இரும்பே உங்களுக்கு தேய்மானம் ஆகிடுச்சு. இதுக்கு தான் புது பேடுக்கும் பழைய பேடுக்கும் பாருங்கள். இதில் வந்து பேடு தேஞ்சு இதில் வெறும் என்ன சொல்கிறது இரும்பு தான் இருக்குது. இரும்புலையும் பாதி இரும்பு தேஞ்சிருச்சு. இந்த இரும்பு வந்து ரோட்டரையும் பாதி தேஞ்சிருச்சு. இதான் இண்டிமேஷன் தகுடு. அந்த இண்டிமேஷன் தகுடு அதில் இல்லை பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் புதுசில். இது கரெக்டாக மெட்டலுக்கு முன்னாடி வந்து இண்டிகேஷன் தகுடு வந்து நீட்டி இருக்கும். வந்து பிரேக் பேட் தேயும் போது எல்லாமே முடிய போகிற நேரத்தில் வந்து அந்த இண்டிமேஷன் சவுண்டு வந்து உங்களுக்கு ரோட்டரில் தேயும். இப்போ கீச்சனை உங்களுக்கு ஒரு நாய்ஸ் வந்து கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு வார்னிங். இந்த மாதிரி நாய்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு பக்கத்தில் இருக்க கேரேஜுக்கு கொண்டு போய் செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது பிரேக்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, எந்த அளவுக்கு தேஞ்சிருச்சு பார்த்துங்க. இந்த ஹோல்ஸ் பாருங்கள், ஒட்டை வந்துருச்சு. இந்த சைடு ஃபுல்லாக இன்னும் தேஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வெடிப்பு விட்டு உங்களுக்கு பள்ளமாக ஆயிரும். அப்போ போயிட்டு இருக்கும்போது பிரேக் பேடை வந்து சிக்கிருச்சு அப்படின்னா என்ன செய்யும், இந்த வீல் அப்படியே ஜாம் ஆகி நின்றோம். இதே ரன்னிங்கில் போயிட்டு இருக்கிறோம், சடனாக பிரேக் அடிப்போம், ஃபுல்லாக தேஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாக் ஆகி உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி கவுந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானது. இப்படி தான் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. அதே மாதிரி அந்த பிஸ்டனும் வெளியே உருவிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் நிற்காது உங்களுக்கு. இது வந்து பிரேக் ஆயில் வந்து உங்களுக்கு இதில் இண்டிமேஷன் பண்ணுறதுக்கு தான் சென்சார் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமத்துலேருந்து ஆயில் ஃபுல்லாக குறைஞ்சி இங்கே மினிமத்துக்கு கீழே வந்துருச்சுன்னா அந்த சென்சார் வந்து உங்களுக்கு இண்டிமேஷன் பண்ணும். அந்த இண்டிமேஷன் வந்து உங்களுக்கு கிளஸ்டரில் வந்து தெரியும். இந்த பார்த்தீங்களா, இந்த மீட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீட்டரில் வந்து கீழே ஆச்சரியக்குறி மாதிரி போட்டுருக்கலாம். அந்த ஆச்சரியக்குறி தான் வந்து இந்த பிரேக் ஆயில் லெவலோட இது. அதனால் வந்து இந்த இது அவேர்னஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தேஞ்சிருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறையா நடந்திருக்கு. ஆனால் வந்து ஒரு சிலதில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இது வந்து ரொம்ப மோசமானது. ரோட்ரு உங்களுக்கு தேயிற கணம். உங்களுக்கு நார்மலாக ஒரு பிரேக் ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரோட்ரு தேயாமல் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகி பிரேக் கூட கொஞ்சம் நிற்கலை, இழுத்து போய் நிப்பாட்டினா கூட ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படியே நம்ம சமாளித்து நிப்பாட்டிடலாம். ஆனால் இந்த மாதிரி ரோட்ரு தேஞ்சிருச்சுன்னா தான் ரொம்ப சிக்கல். ஆனால் இதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரேக் பேடு இருக்குமா, அந்த இரும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா தேஞ்சது, அது வந்து கீழே வந்து உருவி கீழே விழுந்துடும். அதுக்கடுத்து என்ன ஆகும், ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரும்பு பிஸ்டன் வெளியே தள்ளுதில்ல, அது ஃபுல்லாக வெளியே வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரேக் ஆகி ஃபுல்லாக வெளியே போயிடும். அந்த இரும்பு பிஸ்டன் வந்து ஒரு கிராஸ் அடிச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், ரன்னிங்க்கு போயிட்டு இருக்கப்போ அந்த ரோட்டில் வந்து கரெக்டாக உள்ள உங்களுக்கு சுத்த விடாமல் கச்சுன்னு உள்ளே போய் சிக்கினிச்சு தான் கண்டிப்பாக வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி தான் பிரேக்கு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு காரணமாகவும். இந்த மாதிரி சின்ன சவுண்டு, இந்த இண்டிமேஷன் தகடு தான் ரொம்ப முக்கியமானது. எந்த காராக இருந்தாலும் இந்த இண்டிமேஷன் தகடு வந்து கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி லேட்டஸ்ட் வர ஹையர் அண்ட் மாடல் எல்லாமே சென்சார் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பிரேக் வேர்னு உள்ள வந்து அவேர்னஸ் வந்து லெட்டராகவே கொடுத்துருவோம். வார்னிங் லைட் எரியும், நிறையா காரில் இருக்குது. வந்து பிரேக் பேடில் வந்து உங்களுக்கு சென்சார் வயர் கொடுத்துருப்பாங்க. சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சோம்பேறித்தனப்படாமல் செக் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து
வந்து ரொம்ப மோட்டாரில் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா, இது வந்து யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி அந்த வீடியோ பண்ணது திரும்ப நான் சொல்கிறேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, பாய்.